பயான் செய்யக்கூடிய நபரை ஒரு பெண் கணினியில் அல்லது தொலைக்காட்சி போன்ற நவீன சாதனங்களில் பார்க்கலாமா என்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். நேரடியாக நாம் எதை பார்க்கலாமோ அதை எதை பார்க்கலாமோ அதை தொலைக்காட்சியில் கணினியில் பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேரடியாக பார்க்கலாம், தவறான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு ஆண் பெண்ணை பார்க்கலாம், ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. தவறான எண்ணம் வறுமையானால் அப்போது அது மார்க்கத்தில் தவறாகிவிடும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூறுகிறான், குல்லில் மூமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், கற்பை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும். அதுபோன்று அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்கிறான், குல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது என்ன பார்வை? தவறான அடிப்படையில் பார்ப்பது. ஒரு பெண் ஒரு ஆணை ரசிக்கக்கூடிய வகையில் பார்ப்பது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை ரசிக்கக்கூடிய வகையில் அந்த பாலுணர்வு கண்ணோட்டத்தில் பார்ப்பது, இதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தடை செய்கிறான். இதுவல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலத்தில் பெண்கள் ஆண்களை பார்த்தார்கள், ஆண்களுடைய முகத்தை பார்த்தார்கள், ஆண்கள் பெண்களுடைய முகத்தை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலத்தில் சில பெண்கள் முகத்தை மறைத்தார்கள், சில பெண்கள் முகத்தை மறைக்காமலும் இருந்தார்கள். நபி அவர்கள் பெண்களுடைய முகத்தை பார்க்கக்கூடாது என்று ஆண்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸில் என்ன தடை போடப்பட்டிருக்கிறது? தவறான எண்ணத்தில் பார்க்கக்கூடாது என்பதுதான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதே விஷயம்தான் தொலைக்காட்சியில் ஒருவர் பயான் செய்யும்போது அவர் பயான் பண்ணுகிறார் என்ற எண்ணத்தோடு அந்த உரையை நாம் கேட்டால் அது தவறு கிடையாது, குற்றம் அல்ல. ஆனால் அதுவே நோக்கம் தவறி நம்முடைய பார்வை வேறு எண்ணத்தில் செல்லுமேயானால் அப்போது அது ஹராமாகிவிடும்.